ஹலோ காய்ஸ், நான் இன்னொரு சீக்ரெட் பிளேஸ் வந்து சொல்ல போகிறேன். அந்த சீக்ரெட் பிளேஸ் வந்து கோட்டா டிவியாவில் இருக்குது. இப்போ நான் கோட்டா டிவியாவுக்கு போகிறேன். போயிட்டு இருக்கேன். கோட்டா டிவியா கிட்ட வந்துச்சு. இந்த பில்டிங் தான். எங்கேருந்து குச்சா செத்துருவோம். ஐயோ, இந்த இடத்துல யாருக்கெல்லாம் மெடிசன் வேணுமோ இந்த இடத்துல வந்தீங்கன்னா இங்கே நிறைய மெடிசன்ஸ் இருக்கும், எடுத்துக்கலாம். நீங்கள் இந்த இடத்துல வந்து தான் மெடிசன் எடுப்பேன். இதில் பாதி பேர் கொஞ்சம் பேர் மெடிசன் எடுத்தாந்து எடுத்துருப்பாங்க. ஏன்னா இங்கே இந்த இடத்துல நிறைய மெடிசன்ஸ் இருக்கும். பாருங்கள், இன்னொரு மெடிசன் கூட எனக்கு கிடச்சிருக்கு. இப்போ அந்த சீக்ரெட் பிளேஸ் என்னன்னா, இந்த இடத்துல வந்து கொஞ்சம் தூரம் போகணும். இந்த இடத்துல ஒரு வீடு மாதிரி வருதா, இந்த வீட்டில் தான் நம்மளோட சீக்ரெட் பிளேஸே அடங்கியிருக்கு. இப்போ வந்து நீங்கள் இந்த இடத்துல பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ இந்த இடத்துல வந்து ஜம்ப் பண்ணணும். ஜம்ப் பண்ணிவிட்டு இங்கே உட்காந்துக்கணும். உட்காந்துட்டு இந்த கட்டையை உடஞ்சா நல்லாயிருக்கும். இன்னொரு கார்னரில் கூட இந்த மாதிரி பண்ண முடியும். ஆனால் அந்த கார்னரில் வந்து அந்த மாதிரி இருந்தால் தான் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி இல்லை, அது ஒரு சீக்ரெட் பிளேஸ். நான் நிறையா வாட்டி அந்த இடத்துல ஒளிஞ்சிருக்கேன். போய் சொல்லலை, உண்மையாகவே ஒளிஞ்சிருக்கேன். ஸ்குவாட்ஸ்லாம் வரும்போது ஒளிவேன். இன்னொன்று கூட இந்த இடத்துல இருக்குது. இந்த இடத்துல ஸ்டெப்ஸு மாதிரி வருது, அந்த இடத்துல வந்து ஏறுங்க. இந்த மாதிரி ஜூம் இது பண்ணிட்டிங்கன்னா ஏறுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். வேறு வந்துட்டேன் மேலே. ஓகே, இது வந்து ஒரு டவர் மாதிரி, இதுலேருந்து கூட நீங்கள் சுடலாம். இப்போ இந்த இடத்துல இருந்து நீங்கள், நான் ஒரு இது சொன்னால அது மேலே ஏறலான்னு, அது மேலே கூட நீங்கள் இந்த இடத்துல ஏறலாம். இங்கே ஏறி காமிச்சால அந்த இடத்துல ஏறலாம். வாங்க இப்போ எப்படி ஏறுறதுன்னு பார்க்கலாம். ஜூம் பண்ணிட்டிங்கன்னா ஏறுறது ஈஸி. ஜூம் பண்ணி எந்த இடத்துல நீங்கள் ஜம்ப் பண்ணணுன்னு ஆசைப்பட்றீங்களோ அந்த இடத்துல ஜம்ப் பண்ணும். வந்துட்டேன். இப்போ அவ்வளோதான், இங்கேயும் ஜம்ப் பண்ணியாச்சு. இங்கே வந்து நீங்கள் அப்படியே இந்த இது மேலே ஃப்ளாட்டாகி அந்த சைஸுக்கே நீங்கள் உட்காந்துக்கணும். அந்த சைஸுக்கே உட்காந்துட்டிங்கன்னா தூரத்துலேருந்து பார்க்குறவங்களுக்கு எதுவுமே தெரியாது. பாருங்கள், தூரத்துலேருந்து பார்க்க எதுவுமே தெரியாது. நம்ம ஈஸியாக நம்மளுக்கு தெரியும், எல்லோரையும் சுற்றுட்டு போயிடலாம். இப்போ ஓகே,
பார்ட் 2 போடுறேன்.